இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஜனங்கள் துதிப்பார்களாக. அவர்கள் துதிக்க துதிக்க என்ன கிடைக்குது? நீங்கள் குடும்பத்திலையும் நீங்கள் துதி குறையும் பொழுது கவனித்து பார்த்தீங்கன்னா அப்படியே பலன் குறைஞ்சிக்கிட்டே வரும், ஆசீர்வாதம் குறைஞ்சிக்கிட்டே வரும். நமக்கு என்னடா என்ன குறையுது குறையுது குறையுதுன்னு மூளையை போட்டு குழப்பிக்குவாங்க. ரொம்ப சிம்பிள், குடும்பத்தில் துதி குறைஞ்சிருச்சு. குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரலையா, உடனே யோசிக்கணும். வேதவசனம் சொல்லுகிறபடியாக துதி குறைந்ததினால தான் எனக்கு பலன் கிடைக்கல, பூமியிலே பலன் இல்லை, நாங்களும் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று ஒரு உணர்வு நமக்குள்ளாக வந்துடணும். துதி குறைய குறைய, கவனிக்கிறீங்களா, துதி குறைய குறைய ஆசீர்வாதம் குறைஞ்சிடும். துதி பெருக பெருக ஆசீர்வாதம் பெருகும். இதுதான் சிம்பிள். துதிக்க துதிக்க தான் நம்ம குடும்பமும் தேசமும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் துதிக்க துதிக்க கவனிச்சிங்கன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் கர்த்தருக்கு பயந்திருக்கும். ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் தேவனானால் நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் இங்கே. நான் பிதாவானால், நம்ம தான் பாடுறோம்ல, என்னது, அப்பா பிதாவே, துணிஞ்சு அப்பா பிதாவன்னு கூப்பிடுறோம்ல. நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் இங்கே. நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் தான் நம்ம விருத்தி அடைந்திருக்கணுமே தவிர மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தில் இல்லை. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு பயந்தோம்னா ஆசீர்வதிப்பாருங்க. அன்றன்று உள்ள உணவை, அன்றன்று உள்ள ஆசீர்வாதத்தை நீங்கள் துதிக்க துதிக்க தான் பெற்றுக்கொள்ள முடியும். சும்மாலாம் தரமாட்டேன். துதிச்சோம்னா உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெருகும், உங்கள் குடும்பம் மேன்மை அடையும். ரொம்ப சிம்பிள் தானே துதிக்கிறது ரொம்ப. ஆனால் இதுதான் ஜனங்களுக்கு செய்ய முடியல. இதுதான் கடினமான